வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஒரு பேபி ஹேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கா ரிச் உள் எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான உள் எடுத்திருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு 6mm க்ராக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நூல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 3 இயர்ஸ் இருக்கிற பேபி சைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பேபிக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 4 செயின் ஒர்க் பண்ண போகிறேன். 2 3 4. இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த சைஸ் வந்து குழந்தை வளரும்பொழுது ஒரு 1.5 வயசு வரைக்கும் வச்சு போடுற மாதிரி சைஸ் தான் பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து சேம் பேட்டர்ன் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஹூக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ செயின் 2 ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த செயின் 2 வந்து எந்த விதமான ஒரு ஸ்டிச்சாகவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க போகிறது கிடையாது. இப்போது இந்த ரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிங் உள்ளே வந்து நான் ஒரு 11 டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ண போகிறேன். 1 நம்ம வந்து செயின் 2 வந்து எந்த ஸ்டிச்சாகவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கல. அதனால் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு, ஒரு ரிங் மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம செகண்ட் ரோ ஒர்க் பண்ணலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் வந்து செயின் 2 வந்து எந்த ஸ்டிச்சாகவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க போகிறது கிடையாது. இப்போது எல்லா ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம 11 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இப்போ 2 ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 22 ஸ்டிச் இருக்கணும். எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் டபுள் க்ரோஷஸ் போடுங்க. நெக்ஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு மொத்தமாக வந்து 22 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ ஒர்க் பண்ணலாம். செயின் 2 ஒரு ஸ்டிச்சாக நம்ம கணக்கு பண்ணிக்க போகிறது கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. இப்படி தான் யூஸ்வலாக வந்து நம்ம ஹேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1, அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம இப்போ 2 டபுள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 33 ஸ்டிச் இருக்குது, 33 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரோவை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 1 இயர் இருக்கிற பேபி சின்ன குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட போதும். ஹெட்டு வந்து இதோட போதும். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண வேணாம். பெரிய குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டும் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து செயின் 2 வந்து எந்த ஸ்டிச்சாகவும் நம்ம கணக்கு பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ இந்த ரோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஒரே ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி எப்போவுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து எனக்கு 44 ஸ்டிச் இருக்குது, 44 ஸ்டிச்சஸ் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 இயர்ஸ் இருக்கிற பேபிக்கு பண்ணுறேன் இல்லையா, எனக்கு வந்து இந்த சைஸ் போதும். இதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க, பெரிய குழந்தைங்க பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சில் ஒன்று அடுத்ததில் 2. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ், அடுத்த ஒரு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் 4 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம கேப்போடைய அந்த ஹெட்டு வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் வரும். இல்லைனா வந்து நம்ம உடனே எல்லாத்துலேயும் நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பவுல் மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஷேப் இல்லாமல் வந்துடும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன் இன்க்ரீஸை. இதுக்கப்புறம் நான் எந்த இன்க்ரீஸும் நான் இப்போ பண்ண போகிறதில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 2 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 2 வந்து எந்த ஸ்டிச்சாகவும் நான் கால்குலேட் பண்ணிக்கல. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் நான் 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, 1, அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயினை, அதே ஸ்பேஸில் சிங்கிள் க்ரோஷே.
இதுதான் வந்து நம்ம இந்த கேப்போட எண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பார்ப்போம். 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, 1 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதே ஸ்பேஸில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. 2 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின் 1, அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சை தான் வந்து நம்ம போட்டே இருக்க போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த ரோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த டபுள் க்ரோஷேயில் நான் இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷே மேலேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, செயின் 1 பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். இப்போ செயின் 2, அதே ஸ்பேஸ்க்குள்ளார நம்ம இப்போ ஒர்க் பண்ண ஷெல் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. திருப்பி நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் உள்ளார 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, ஒரு சிங்கிள் க்ரோஷே அதே ஸ்பேஸில். திருப்பி நெக்ஸ்ட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஒரு இதுலேயும் நம்ம செயின் 1 ஒர்க் பண்ணோம் இல்லையா, சிங்கிள் க்ரோஷேக்கு உள்ள இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் நான் எல்லா ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 4 to 5 ரோஸ் இல்லைனா 6 ரோஸ் குழந்தைகளோட ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எத்தனை ரோஸ் வேணுமோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் டோட்டலாக வந்து 1 2 3 4 5 6 ரோஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய இதுக்கு ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா கீழே போடுவோம் இல்லையா, நம்ம அதுக்காக சம்மர் ஹேட்டோடைய அந்த இது ரிப்புக்காக வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதே கலர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், சிங்கிள் க்ரோஷே ரோப் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ சிங்கிள் க்ரோஷேக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டிச்சில் 2, அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி நான் ஒர்க் பண்ண போகிறேன். இதில் நான் எந்த ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. செயின் 1 ஸ்பேஸு, சிங்கிள் க்ரோஷே மேலே எல்லாத்து மேலேயும் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவேன். அதுக்கு அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போடுவேன். நான் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படி பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா ஃப்ளாரியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே 2 சிங்கிள் க்ரோஷஸே போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாக தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதான் ஃபுல்லாக போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு முடிங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ஷெல் பேட்டர்ன் கொடுத்து நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டாப் ஸ்டிச்சில் கொண்டு வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம செயின் 3 பண்ணிக்கலாம். செயின் 3 பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில் நான் இப்போ 2 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். தட் இஸ் வந்து 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன் ஒரே ஸ்டிச்சில். 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 அண்ட் 3. இப்போது 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செயின் 3யோட டாப் ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 பண்ணிவிட்டு அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. 3 டபுள் க்ரோஷேயில் நடு ஸ்டிச்சில் நான் இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்பேஸில் வந்து 4 ஷெல் ஒர்க், 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். 2 3 அண்ட் 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 ஸ்பேஸ்க்கு நடுவில் இப்போ 3 ஷெல் போட்டோம் இல்லையா, 3 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் நடு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது மேலே 4 டபுள் க்ரோஷே, 2 3. இப்போ இந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் க்ரோஷே மேலே டாப்பில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டேன். செகண்ட் ரோவில் இப்போ 4 போட்டிருக்கேன் இல்லையா. இப்போது இதில் செயின் 3 பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3.
போன ரோவில் 4 போட்டேன் இல்லையா, இப்போ இந்த ரோவில் வந்து நான் 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். 2 3 4 அண்ட் 5 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ மிடில் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. ஓகே, இதுதான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ வந்து 3 4 5 ஷெல்ஸ் போட்டிருக்கேன். 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 6 7, அதாவது நம்மளுடைய எவ்வளோ ஹைட்டு, நம்மளோட குழந்தைக்கு இந்த ஹேட் வந்து எவ்வளோ ஃப்ளாரியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது நான் இன்னும் ஒரு 3 ரோஸ் போட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு, இப்போ இந்த ரோவில் வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, நெக்ஸ்ட் ரோவில் 6 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த ரோவில் 7 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுவேன். நமக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு எத்தனை ரோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, சூப்பரான ஹேட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து லாஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா 7 டபுள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷெல்லில் 7 டபுள் க்ரோஷே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு ஃப்ளாரி இருந்தால் ஓகே. சின்ன குழந்தை தான் இல்லையா, அதனால் எனக்கு போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைகள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ரோஸ் கூட குழந்தைங்களோட ஹெட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக கடைசியாக வந்து இந்த கலரில் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கொடுத்துருக்கேன். அது நல்லா அழகாக வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான குட்டியாக ஒரு பவ் ஒன்று பின்னி வச்சுருக்கேன். அண்ட் இந்த பவ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்களும் செஞ்சுக்கோங்க. இந்த பவ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வைக்கலாம். அடிஷ்னலாக ஏதாவது வச்சா கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் இதை பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம அஸ்விதா கிரியேஷன்ஸ் பேஜுக்கு FB பேஜுக்கு அனுப்பி வைங்க. நானும் ஃபோட்டோஸ் பார்க்குறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.